கனகபுஷ்பராகம் தமிழ் ஜோதிட சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொடறியேன் பராபரமே. குருவாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட தகவல் சூரியன் திசையில் ராகு புத்தி. இதற்கு முன்றைய பதிவில் நம்ம செவ்வாய் புத்தி பற்றி பார்த்தோம். இப்போது நம்ம ராகு புத்தி பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இந்த சூரிய திசையில் ராகு புத்தி மொத்தம் 324 நாட்கள், 324 டேஸ், அதாவது 10 மாதம் 24 நாட்கள். இதனுடைய பொது பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் பொன் பொருள் சேதமாகும், பெண் நாசமும் உண்டாகும். சரிங்களா? இந்த திசை புத்தியில் உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுருக்க பொன் பொருள் அவை சேதமாகக்கூடிய வாய்ப்புண்டு. பெண்களால் சில பிரச்சனைகள் உண்டாகவும் வாய்ப்புண்டு. எனவே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து, சத்துருக்களுடன் சண்டையிடுதல் போன்ற தீயன நிகழும். உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும். கொடிய வியாதிகளும் வர வாய்ப்புண்டு. உங்கள் எதிரிகள் இருந்தால் அவர்களுடன் உங்களுக்கு வாக்குவாதம், சண்டை போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே போல் உடல்நலக் கோளாறுகளும் கொடிய வியாதிகள், அதாவது பெரிய வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து, மனைவி மக்களை பிரிந்து வாழச் செய்யும் அமைப்பு உண்டாகும். சரிங்களா? ஃபேமிலியிலிருந்து பிரிஞ்சு போய் வேலை நிமித்தமாகவோ, தொழில் நிமித்தமாகவோ, அல்லது வேறு சில விஷயத்துக்காகவோ உங்கள் மனைவி மக்களை பிரிந்து வாழச் செய்யும் அமைப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த ராகு புத்தியில் கெடுபலன்களே அதிகமாக நடக்க வாய்ப்புள்ளது. சூரியன் திசை ராகு புத்தி அவ்வளவு சரியல்ல. ஆக மொத்தம் 324 நாட்கள், ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் நீங்கள் மிகவும் இந்த மேற்கூறிய விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இதுவே சூரியனும் ராகுவும் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில், அதாவது சுபர் பார்வை, சுபர் சேர்க்கை, லக்னத்துக்கு சுபர்களுடைய பார்வையும் சேர்க்கையும் பெற்ற சூரியனும் ராகுவும், அல்லது லக்னாதிபதி சூரியனாக இருக்கும் பட்சத்திலும் உங்களுக்கு கெடுபலன்கள் குறைந்து சுபபலன்களே ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து இதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை பொருத்தி பார்த்து கொள்ளவும். இருப்பினும் இந்த திசாபுத்தியில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? இதே போன்று இனி அடுத்து வரும் தசாபுத்திகளை இனி வரும் பதிவுகளில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.